எஸ்கே 25 அதாவது டைரக்டா சுதா கங்கராவ் கூட நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்றதா இருந்தது. அதாவது நம்ம சூர்யாவோட படம் புறநானூறு இப்போ டைட்டில் சேஞ்ச் பண்ணி அதே மாரி கேஸ்டிங்ல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த படத்த வந்து நம்ம சிவகார்த்திகேயன வச்சு எடுக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரூமர் வந்தது. நம்ம சுதா கொங்கராவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு சின்ன இஷ்யூ. இந்த படம் டிராப் ஆகுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குன்னு சின்ன இஷ்யூ நேத்து போயிட்டு இருந்தது ஒரு ரூமர் மாரி. இப்ப என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. நல்லா தான் பேசுறாங்க. 2 பேரோட ப்ராஜெக்ட்டும் ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுது. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒரு டெஸ்ட் ஷூட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த டெஸ்ட் ஷூட்டிங்க ரொம்ப சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட்டும் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்க இதுல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்கே 24 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டான் படத்தோட டைரக்டர் சிபி சக்ரவர்த்தி பண்றதா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சிவகார்த்திகேயன் எந்த படத்துல நடிக்க வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல தட்டி விடுங்க. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்ல ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன அமரன் பார்த்தீங்கன்னா, 300 கோடி மேல பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டா கிரியேட் பண்ணியிருக்கு சிவகார்த்திகேயனோட கெரியர்ல. கண்டிப்பா